கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையில் 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள அதிகாலை வேளையில் இணைந்திருங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு? சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து 365 நாளும் நற்கிரியை செய்ய வேண்டும் என்றால் தேவனிடத்திலிருந்து முதல்ல கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடத்திலிருந்து அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம நற்கிரியை செய்யலாம், ஒரு வாரம் செய்யலாம், ஒரு மாசம் கூட செய்யலாம், ஏன் ஒரு 3 மாசம் கூட செய்யலாம். ஆனால் சோர்ந்து போகாமல் 365 நாளும் நற்கிரியை செய்ய வேண்டும் என்றால் அவங்க முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கணும், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும், அவனோட வாழ்க்கையிலே இயேசுவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும், ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கணும், நல்ல சிந்தனை இருக்கணும், நல்லது மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அதுவும் 24 மணி நேரம் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். துர்க்கிரியை இருக்கு, நற்கிரியை இருக்கு. கடைசி காலத்திலே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ற ஜனங்களை ரொம்ப கம்மியா தான் பார்க்க முடியும். தனக்காக உலகத்துக்கு ஓடக்கூடிய ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க, சுயத்துக்காக வாழக்கூடிய ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைய வாசிப்பாங்க, காலையில பைபிள்லாம் வாசித்துருவாங்க, ஜெபம் பண்ணிடுவாங்க. ஆனா வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் செக் பண்ணி பார்த்தால் இன்னும் நம்மள்ட்ட எத்தனையோ குறைகள் இருக்கும். வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நம்ம நற்கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவருடைய மகிமையினாலே நம்மளை மூடி இருப்பார், அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும், நித்திய ஜீவனையும் தருவார். கடைசி காலத்திலே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் தான். என்ன 365 நாளும் நற்கிரியை செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நற்கிரியை செஞ்சதுக்கு அப்புறம் சில குடும்பத்துல நம்மள தேவையில்லாம பேசிட்டு தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஏன்பா இது, ஏன் ஓயாம இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையில்லாம நிறைய பேச செஞ்சுவாங்க. ஆனால் நம்மளுடைய டார்கெட் என்ன? நித்திய ஜீவன். நம்ம எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போற வழி என்ன? நல்லது மட்டும்தான் செய்யணும், நன்மை மட்டும்தான் செய்யணும். பைபிள்ல எப்படிலாம் போட்டுக்கோ அப்படிலாம் வாழணும். மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறக்கூடிய பிள்ளைகள் நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும், பிதாவுக்கு பிரியமானபடி வாழணும், பரிசுத்தம் வாழணும், நீதியை பின்பற்றணும், அசுத்தத்தை வெறுக்கணும், அநியாயத்தை வெறுக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். நமக்கு ஏகப்பட்ட காரியம் இருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இரவும் போலுமா வேதத்தை தியானித்து அதன்படி நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு அர்ப்பணித்து நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படணும், வசனத்தினால ஜெனிப்பிக்கப்படணும். வசனத்தை வச்சு நம்ம கண்ணாடியில பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லும், இன்னும் கீழ்படியிலேயே. நான்லாம் நிறைய நேரத்துல வசனம் வாசிக்கும்போது குத்தப்பட்டிருக்கேன். என்கிட்ட இன்னும் எவ்வளோ மிஸ்டேக் இருக்கு, எவ்வளோ காரியம் இருக்கு, எவ்வளோ மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி இப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நற்கிரியை செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த குடும்பத்தை கர்த்தர் கண்டிப்பாக உயர்த்துவார். முடிவில் நித்திய ஜீவனை தருவார். மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பீங்கள். நம்மளுடைய டார்கெட் நித்திய ஜீவனா இருக்கும். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். நித்திய ஜீவன் நமக்கு தருவார். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா இந்த பூமியிலே நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாகணும், நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும், மிகுந்த தான தர்மம் செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். நம்மளுடைய சொத்து ஃபுல்லா பரலோகத்துல சேர்த்து வைக்கணும்ப்பா. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என் இருதயம் ஃபுல்லா பரலோகத்தை சார்ந்து இருந்தால் நான் பரலோகத்துக்கு போவேன். என் இருதயம் ஃபுல்லா அந்த உலகத்துக்குள்ள மற்ற காரியங்களுக்குள்ள ஐக்கியமா இருக்கும்போது என்னோட சிந்தனையும் பரலோகத்தை நோக்கி இருக்காது. என் இதயத்துக்குள்ள உலகத்துக்குள்ள காரியம் இருக்கும்போது அப்ப என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு இருண்டு போன ஒரு வாழ்க்கை உள்ளதா இருக்கும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய நினைவு, எண்ணங்கள் எல்லாம் பரலோகத்தை சார்ந்து இருந்தால் ஆசீர்வாதம். நிறைய குடும்பத்திலே எப்படி வாழ்வாங்க அப்படின்னா காலையில ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவாங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, அந்த கிளம்பி போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அதுக்கப்புறம் நைட்டு வருவாங்க, செல்போன்ல பல மணி நேரம் இருப்பாங்க. அப்புறம் நைட்டு படுக்கும்போது 10 நிமிஷம் செய்தி கேட்பாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பகல் நேரத்துல இஷ்டம் போல ஃப்ரெண்டு, இஷ்டம் போல. சில குடும்பத்துல எல்லாம் துர்க்கிரியில போய் மாட்டிடுவாங்க, கெட்ட செயல போய் மாட்டிடுவாங்க, தீமையான கருத்துல போய் மாட்டிடுவாங்க. கண்ணு கூடான நிலைமை, இருதயம் ஃபுல்லா இருளான நிலைமை, வாழ்க்கையில தேவையில்லாத இருள போய் சிக்கி கொண்டு, தேவையில்லாத பிரச்சனைல போய் சிக்கி கொண்டு, நிம்மதி இல்லாம குழம்பி அழுதுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா உலகத்துல தேவையில்லாத ஒரு காரியத்துல போய் சிக்கி கொள்ளுவாங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி தெளிவா எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கு பிரியமானபடி நடக்க வேண்டும் என்றால் நம்ம நற்கிரியை செய்யற பிள்ளைகளா மாறணும். அது தேவனை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு காலவேளை செய்திங்க தெரியுமா? சோர்ந்து போகாமல் 365 நாளும் நற்கிரியை செய்யணும். 24 மணி நேரம் நன்மை மட்டுமே செய்யணும். அதைத்தான் நம்ம வாழ விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி இருக்கும். அதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லை. தேவனுக்கு பிரியமானது என்ன? என் பிள்ளைகள் நற்கிரியை செய்யணும். அது தேவ சித்தம். கிறிஸ்துவுக்குள் நம்மளை ஜெனிப்பித்திருக்கார். எதுக்கு? நம்ம நற்கிரியை செய்யணும். அதனால இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, நற்கிரியை செய்ய அர்ப்பணிங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே சகலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ, நீங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்துன்றதுனால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைக்கப்படட்டும். எல்லா காரியத்திலும் கற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோடு நீங்க பேசின கிருபைக்காக நன்றி. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அந்த கிருபைகள் தாங்கப்பா. இந்த நாளிலும் எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கைக்குள்ளோடைய பிள்ளைகளாக மாறணும். அந்த கிருபை தாங்க. உண்மை போல மாறணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. நீதியை பின்பற்ற கிருபை தாங்கப்பா. உண்மையா வாழ கிருபை தாங்க. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தால் முத்திரை கொள்ளட்டும்.
சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கத்தர் பாதுகாங்க. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தால் கொடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தை தாங்க ராஜா, தியானிக்கிற அபிஷேகத்தை தாங்க ராஜா. எல்லா குடும்பமும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து சந்தோஷமாக மனமகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்க குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேற வேற தேசத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல எல்லாம் நிம்மதியில்லாத சூழ்நிலை, பல உபத்திரத்தின் நடுவில் வேலை பார்க்குறாங்கப்பா. கர்த்தர் கூட இருக்கணும், கர்த்தர் கூட இருக்கணும், கர்த்தர் கூட இருக்கணும். கற்பத்தில் ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரிங்க. மாசமா இருக்காங்க, தாயம்பிள்ளையமா கர்த்தர் ஆசிரிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகி போகுது, ஏற்ற துணையை தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம்லாம் சில குடும்பம் இருக்கு. தேவ சமாதானம் அந்த குடும்பத்துக்குள்ளே பெருகட்டும். கர்த்தர் கூட இருங்க. மாந்திரியத்திலே, விக்கிரகத்திலே, மதுபான அடிமையிலே, போதை காரியத்திலே, கஞ்சா உலகத்திலே, விபச்சார அடிமையிலே, பாவ அடிமையில வாழக்கூடிய எத்தனை ஜனம் உண்டு. அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை எல்லா சத்துருக்கிறெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்பட்டும். அந்த குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்க பிள்ளைகளை மறுபடியும் மீட்டுக்கொள்ளுங்க. யாரெல்லாம் அதிக அளவில் தாழ்த்துறவங்க பரிசுத்தாலும் நிரப்புங்க ராஜா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாம் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. கிருபின் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பத்துக்கு ஆசிரியங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்க எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்க இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கும் எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி ஆசிரியங்க. உம்முடைய பாதங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. சில குடும்பத்திலே வாழ்க்கையிலே நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கைப்பா, வேதனையான ஒரு வாழ்க்கை, துன்பம், கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் இந்த நாளையும் சந்திக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல வேதனை இருக்கோ வேதனை எல்லாவற்றையும் நீக்கி ஆசிரியங்க. இந்த நாளையும் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ, அந்த குடும்பத்தை 100 மடங்கு ஆசிரியங்க, கரம் தொட்டு ஆசிரியங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் பொறுப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசிரியங்க, வேலைக்கு போடுற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசிரியங்க. வாலிப வயசுல ஒரு சிறு சிறு நினைவென்று வேதம் சொல்கிறது. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட எல்லா விதமான வாசல் திறந்து விடுங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, தேச தலைவர் ஜெபிக்கிறாங்க, வேற வேற நாட்டில் இருக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டில் ஐடி அப்பா, வாலிப பிள்ளைகள், வாலிப பையன், இன்னுமாக டாக்டர், நர்ஸ் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படியும். காலை வேளையில் பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, அந்த குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படியும். டிரைவிங் லைனில் இருக்காங்க, அந்த குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படியும். காலை வேளையில் விவசாயத்துக்கு போடுறாங்க, வியாபாரத்துக்கு போடுறாங்க, கம்பெனி வைக்கிறாங்க, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் இருக்கணும். உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. அவங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன கஷ்டப்படுறாங்களோ அந்த உபத்திரத்தை மாற்றி கொடுங்க. கர்த்தர் கூட இருங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷன் பண்ணி சில குடும்பத்துல ஸ்கேன் பண்ணியிருக்காங்க, ரிப்போர்ட் இப்படி இருக்கு. சில குடும்பத்துல முதுகுல ஆப்ரேஷன், கண்ணில் ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், காலில் ஆப்ரேஷன், கையில் ஆப்ரேஷன், சரீரத்துல பல இடத்துல ஆப்ரேஷன், தலையில ஆப்ரேஷன். சில குடும்பத்துல அலர்ஜி, யூட்ரஸ்ல ப்ராப்ளம், சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் சரீரத்தில் பலவிதமான வியாதி, காய்ச்சல், சளி, இருமல், எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்பா. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவத்தையெல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, உண்மை அழைக்கிறோம்ப்பா, உண்மை அழைக்கிறோம்ப்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வாங்கப்பா. எந்தெந்த இடத்துல படுத்த படுக்கல இருக்காங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க ராஜா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா, தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. எத்தனையோ இடத்துல பல இடத்துல இருக்கிறாங்கப்பா. கடன்ல லட்சக்கணக்க கடன், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, கடன் நிமித்தமா நிம்மதியில்லை, மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், அதிகமான வட்டிக்கு வாங்கியிருக்காங்க.
சில குடும்பத்திலே ஃபைனான்ஸில், சில குடும்பத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க. பேங்க் லோன் இருக்குது, நகை கடன் இருக்குது, குழுவில் பணம் வாங்கியிருக்காங்க. சில குடும்பத்தில் சொந்தக்காரன்ட்ட வாங்கியிருக்காங்க, திருப்பி கொடுக்க முடியல. சில குடும்பத்தில் ஹோம் லோன் வாங்கியிருக்காங்க, ஓடி லோன், எத்தனையோ லோன்ப்பா. அந்த குடும்பத்தை எல்லாம் சந்திக்கப்பா. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் பலகணிகளை திறந்து ஆசிரிங்க, பண்டசாலை திறந்து ஆசிரிங்க, அவனுடைய கையின் கீழ் ஆசிரிங்க, அவனுடைய சிரசின் மேல் ஆசிரியங்க. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று விதசம் பண்ணி உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில சகல விதமான செழிப்பும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சம்பூர்ணமாக பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருங்கப்பா. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்தணும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அவனோட அப்பத்தின் தண்ணீரும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிங்க. அப்பா பரிசுத்தவான் இணைந்திருக்காங்க, மிஸ்டரிமார் இணைந்திருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சொன்னீங்க. தேவனர்கள் எப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் தாழ்த்தி உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. கர்த்தரே கூட இருங்கப்பா. நீங்க கூட இருந்தா மட்டும்தான்ப்பா பரிபூர்ணமான ஆசீர்வாதம். உங்களுடைய கரத்துல இந்த நாளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.